ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் மகாலட்சுமியோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு சித்தர்கள் சொன்ன ஒரு சூட்சமமான பரிகாரத்தை பற்றி தாங்க நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கை செல்வ செழிப்போட நிறைவான வாழ்க்கையாக வாழ்வதற்கு மகாலட்சுமியோட அருள் பரிபூரணமாக வேணுங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில் மகாலட்சுமியோட அருள் பரிபூரணமாக இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்தவித குறையும் இருக்காதுங்க, கஷ்டமும் ஏற்படாது. அப்படியே ஏற்பட்டாலும் சொடக்கு போகிற நேரத்தில் அது நிலைமையே அப்படியே தலைகீழாக மாறிடுங்க. அப்படிப்பட்ட மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிய தாந்திரீக பரிகாரத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இது குறிப்பாக சித்தர்கள் குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்ட சூட்சம பரிகாரங்க. பொதுவாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு அப்படின்றது மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கும். நிறைய பேர் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சுட்டு வரும். மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்களை வைத்து வழிபட்டு வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மகாலட்சுமியோட அருளாசி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுலேயும் குறிப்பாக கிச்சனை சுத்தமாக வச்சுன்னு இருக்கணுங்க. பூஜை ரூமை எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுட்ருக்குறோமோ அதே அளவுக்கு கிச்சனையும் சுத்தமாக வச்சுருக்கணும். கிச்சன் சுத்தமாக இருந்தாலே மகாலட்சுமியோட அருள் நமக்கு கிடைக்கும். எப்பயுமே தெய்வங்கள் முதல்ல வந்தால் போகிற இடம் கிச்சனாக தான் இருக்குமாங்க. கிச்சன் சுத்தமாக இருந்தாலே அவங்க கிச்சனை இவ்வளோ சுத்தமாக வச்சுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலே தங்கிடுவாங்க அப்படின்றதும் ஒரு ஐதீகங்க. கிச்சனில் பழைய பாத்திரங்களை அப்படியே போட்டு வைக்கிறது, பொதுவாக கிச்சனில் டஸ்ட்பின் வைக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கணுங்க. நாம் சமைக்கும் போது ஏற்படுற வேஸ்டேஜ் எல்லாம் ஒரு கவரில் கலெக்ட் பண்ணி நம்ம டஸ்ட்பினை ஒரு ஓரமாக தனியாக வேறு எங்கேயாவது வச்சுக்கணும். அந்த டஸ்ட்பின்னையும் டெய்லியும் நம்ம அதை க்ளீன் பண்ணிடணுங்க. ஒரு சிலர் வீட்டில் 2 நாள் 3 நாள்லாம் டஸ்ட்பின் அப்படியே சேர்த்து வச்சு அதுலேருந்து ஒரு விதமான துர்நாற்றம் வருங்க. அந்த மாதிரி துர்நாற்றம் இருந்தால் வீட்டில் எப்படி தெய்வங்கள் வரும் நீங்களே சொல்லுங்கள். அதனால் டஸ்ட்பினை டெய்லியுமே நீங்கள் க்ளீன் பண்ணிடுறது நல்லதுங்க. மகாலட்சுமியோட அம்சமாக சொல்லப்படுற ஒரு பொருள் கல்லுப்பு. கல்லுப்பை ஹைட்டில் தான் வைக்கணுங்க. இல்லை நம்ம கிச்சன் மேடை இருக்குன்னா அந்த மேடைக்கு மேலே வச்சுக்கலாம். ஒரு சிலர் உப்பை மேடைக்கு கீழே, அதாவது அடுப்புக்கு கீழே வைக்கிறாங்கங்க, கீழே செல்ஃபில் வைக்கிறாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது அப்படின்னு சித்தர் குறிப்பில் சொல்லப்பட்டிருக்குங்க. உப்பு எப்போவுமே உயர்ந்த இடத்துல இருக்கணும். அது மகாலட்சுமியோட பொருள் அப்படின்னும் போது உயர்ந்த இடத்துல இருக்கணும். அப்படி இல்லைன்னா சமதளத்தில் இருக்கலாம். உப்பை கீழே வைக்காதீங்க, குனிஞ்சு உப்பு எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அது நீங்கள் ஒருவேளை கிச்சனுக்கு கீழே நீங்கள் உப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் மாற்றி பாருங்கள், உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியுங்க. அதையும் தவிர்த்து மகாலட்சுமியை வசியம் செய்வதற்காக பல பரிகாரங்களும் இருக்குங்க, வழிபாட்டு முறைகளும் இருக்குங்க. அதில் மிகவும் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். இது சித்தர் குறிப்பிலேருந்து எடுக்கப்பட்ட பரிகாரங்க. இந்த பரிகாரத்துக்கு மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த கிழமையான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாங்க செய்யணும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா சுக்கிர ஓரையில் செய்யலாங்க. சுக்கிர ஓரை அப்படின்றது காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரையும், மதியம் 1லேருந்து 2 வரையும், ராத்திரி 8லேருந்து 9 மணி வரையும். இந்த டைம் உங்களுக்கு எது சரியாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு சுத்தமான கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. கண்ணாடி டம்ளர் தாங்க இதுக்கு பயன்படுத்தணும். அந்த கண்ணாடி டம்ளரும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுங்க. உள்ளே இருக்கிற பொருள் நமக்கு தெரியணும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. அது நிறைய சுத்தமான தண்ணீரை ஊற்றிக்கோங்க. நாம் என்ன தண்ணி குடிக்கிறோமோ அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. அதில் ₹1 நாணயமோ இல்லை ₹5 நாணயமோ இல்லை வெள்ளி காயின் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப விசேஷங்க. சுக்கிர பகவானுக்கு வெள்ளின்னா அவ்வளோ ஒரு விசேஷம். எல்லாருக்கிட்டையும் வெள்ளி காயின் இருக்காது. அதனால் ₹1 நாணயம், ₹5 நாணயம் இல்லாட்டி வெள்ளி காயின் ஏதாவது இருந்தால் அந்த தண்ணிக்குள்ளே அந்த நாணயத்தை நீங்கள் போடுங்க. போடுறதுக்கு முன்னாடி ஓம் யக்ஷாய கும் அப்படின்ற இந்த மந்திரத்தை 6 முறை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நாணயத்தை அந்த தண்ணிக்குள்ளே போடணுங்க. இது வரைக்கும் யாரும் சொல்லாத சித்தர் குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அந்த நாணயத்தை அந்த தண்ணிக்குள்ளே போடும்போது மகாலட்சுமி தாயார் வசியம் ஆவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போடுங்க. அடுத்ததாக நல்ல கிராம்பாக பார்த்து ஒரு 6 கிராம்பு அதில் போடணுங்க. அந்த இதழெல்லாம் உடையாமல், காம்பெல்லாம் உடையாமல் இருக்கிற கிராம்பு அந்த தண்ணிக்குள்ளே போடணுங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் வெட்டி வேற போடணுங்க. வெட்டி வேருக்கு மேலே ஒரு நல்ல புள்ளி இல்லாத எலுமிச்சை பழத்தை போடணுங்க. இப்படி போட்ட அந்த கண்ணாடி டம்ளரை எடுத்து நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு பூஜை அறையில் இருக்கிற மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சிடணுங்க. நாம் செஞ்சு வச்சுருக்கிற இந்த தாந்திரிக பரிகாரத்தை வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாற்றணுங்க. வெட்டி வேறு மட்டும் எடுத்து 1 மாதம் வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். 1 மாதம் வரைக்கும் அதுக்கு பவர் இருக்குங்க. அதில் இருக்கிற ₹1 நாணயத்தை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. மீதம் இருக்கிற பொருட்களை கால்படாத இடத்துல போட்டுடுங்க. கால்படாத இடம்னா நீங்கள் செடி கொடிகளில் கூட ஊற்றிடலாங்க. ஒவ்வொரு வாரமும் எடுத்து
வைத்த அந்த ₹1 நாணயம் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்த பிறகு குலதெய்வ கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உண்டியலிலேயோ அல்லது ஏதாவது சுப காரியங்களுக்கு தானமாகவோ கொடுத்துருங்க. இவ்வாறு நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வர மகாலட்சுமி தாயாரோட அருளும் சுக்கிர பகவானோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்குங்க. தீய சக்திகள் விலகி ஓடும். தெய்வ கடாட்சம் மேலோங்குங்க. வீட்டில் செல்வ செழிப்பிற்கு எந்தவித குறையும் இருக்காதுங்க. மன நிறைவோடு மன நிம்மதியோடு வாழ முடியுங்க. இது சித்த புருஷர்களால் நமக்கு சொல்லப்பட்ட எளிமையான தாந்திரீக பரிகாரம். இதில் ஒரு சிலர் கூட கேட்குறாங்க, ₹1 நாணயத்தை தண்ணிக்குள்ளே போட்டாக்கா நம்மளுக்கு பணம் வந்துருமா அப்படின்னு சொல்லி. கால்படாத இடம் சொல்கிறீங்களே, கால்படாத இடம்னு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கால்படாத இடம்னா மனுஷங்க நடக்கிற வழிபாதையாக இல்லாமல் ஒரு செடி கொடிகள் இருக்கிற இடத்துல ஒரு இடமா ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல போடலாம். அந்த இடத்துல மனுஷங்க போய் நடமாடாத இடமா இருக்குங்க. இல்லைன்னா நம்ம பூச்செடி வச்சுருப்போம், மரம் வச்சுருப்போம், அந்த மரத்துக்கு அடியில் ஊற்றிடலாங்க. நம்ம செய்யணும்னு நினச்சா எப்படி வேணால் செய்யலாம். கேள்வி கேட்கணுன்னா எதிர்மறையாக எப்படி வேணால் கேள்வி கேட்கலாம். சரி, நம்ம இந்த பரிகாரம் செஞ்சிட்டோம், பணம் குவிஞ்சிருமானா கண்டிப்பாக குவியாதுங்க. இது ஒரு சூட்சம பரிகாரம். நம்மளுடைய கடினமான உழைப்பு ப்ளஸ் முயற்சி, அதோட தெய்வ நம்பிக்கை, இந்த தாந்திரிக பரிகாரம் இதெல்லாம் சேர்ந்து தாங்க நமக்கு முழு வெற்றியை கொடுக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டுமே செய்யுங்க. நம்பிக்கை இல்லாதவங்க கண்டிப்பாக செய்யாதீங்க. நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்களா அது பலன் அளிக்காதுங்க. மிகவும் எளிமையான இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்பவர்கள் வாழ்க்கையில் மகாலட்சுமியோட அருளும் குலதெய்வத்தோட அருளும் பரிபூரணமாக கிடைக்குங்க. இது சித்தர்கள் நமக்கு சொல்லப்பட்ட சூட்சமமான பரிகாரம். அதனால் நீங்கள் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடைங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை.